அன்பான தாய்மொழி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய தாய்மொழி தினம் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக இசையரங்கம் நிறைவு பெற்ற நிலையில் 2ஆம் அமர்வு தொடங்க இருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க இருக்கும் திரு என் ஜலநாதன் ஐயா அவர்கள் தமிழ் பணி செம்மல், பல்வேறு விருதுகளை பெற்ற ஒரு நல்ல ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், வானொலி நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றவர், வானொலி பாடல்களை இயற்றி பாடி இசையமைத்து நற்தொண்டு புரிந்தவர், பல்வேறு விருதுகளும் பட்டங்களும் பெற்ற சிறந்த செம்மல், சிறந்த பேச்சாளர், சிறந்த கவிஞர், பல வகையிலும் பன்மொழி திறன் பெற்ற அவரை இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கவியரங்கை சிறப்பாக நடத்தி செம்மையுற செய்வதற்கு வருக வருக என மனமாற வாயார வாழ்த்து வரவேற்கிறேன். அடுத்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று தம்முடைய கவியை தர இருக்கும், கவிதையை படைத்து தமிழ் மொழியை வாழ்த்தி தமிழ் அன்னைக்கு பாமாலை சூட்ட இருக்கும் அன்பு கவிஞர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை கேட்க இசைந்து இணைந்து இருக்கும் அத்தனை நல் உள்ளங்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக 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 என வரவேற்று இந்நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறக்க எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்க என் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அன்பு உள்ளங்களை கேட்டுக்கொண்டு வரவேற்பு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா தக்கோலம் ஐயா, சரி சரிங்க. இப்பொழுது மேடை திருவாளர் தக்கோலம் ஐயாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் ஐயா. வணக்கம். நன்றி அம்மா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய நல் பூங்காவில் மங்களமாய் வீற்றிருக்கும் திருவள்ளுவர் தலைமையை இருகரம் குப்பி தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் விளைவாய் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளருக்கும் பாங்காய் பங்களித்து செயல்படும் குழுவிற்கும் கவிபாட வந்திருக்கும் கவிஞருக்கும் செவிமடுக்க வந்திருக்கும் சுவஞ்சருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கத்தோடு இன்றைய தாய்மொழி திருநாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். கவியரங்க இவ் அமர்வுக்கு தலைமை தாங்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தன்னை என்றும் தலைவணங்கித்தாம் என் தலைமை கவிதையை வழங்குகிறேன். உலக தாய்மொழி திருநாள். தாய்மொழியின் திருநாளாய் உயர்த்தித்தான் ஐநா, ஐக்கிய நாட்டு சபை, யுனெஸ்கோ தாய்மொழியின் திருநாளாய் உயர்த்தித்தான் ஐநா வாய்மொழிதான் மொழிந்ததுவாம் வாகாக நன்கு. தாய்தானே நமக்கு தாய்தானே தரணியை உணர்த்திட்ட தெய்வம். வாய்மொழியும் தாய்மொழியே, வாய்மொழியும் தாய்மொழியே, வாய்மொழியும் தாய்மொழியே முதன்மொழியாய் இருக்கும். என்றென்றும் தாய்மொழியை வணங்கிடுவோம், பொன்றா புகழாய் போற்றிடுவோம். பன்மொழியில் பாங்காக பலவுந்தான் பயின்றாலும் தம் மொழியாம் தாய்மொழியை தகவாய் பதிந்திடுந்தாம். பாங்குடனே குடும்பத்தில் பேசுவது தாய்மொழிதாம். தூங்கா விளக்காக என்றென்றும் துலங்குந்தாம். தாய்மொழியாம் தமிழ் தன்னை போற்றுவோம். வாய்மொழியில் மொழிந்தாலே மணக்குந்தாம். கேட்கின்ற இருகாதும் சுகம் காணும், கேட்கின்ற இருகாதும் சுகம் காணும்.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி பேசிட்ட மொழிதாம் தமிழாம் நான் இனிக்கும். தமிழ் தமிழ் என்று சொன்னாலே தமிழ் தமிழ் என்று சொன்னாலே அமிழ்து அமிழ்து என சுவையாக கேட்கும். வாசிப்பின் மொழியாகும். தாய்மொழியை தாய் போல நேசிப்போம். தாய்மொழியில் பேசுவோம். கல்லூரி படிச்சு வந்த கண்ணம்மா, நீ கன்னித்தமிழ் பேசுறியே கண்ணம்மா. எத்தனையோ உறவும் தான் இருந்தாலும் என்றும் அன்பான தாய் போல இருந்திடுமா. எண்ணத்தை சொல்ல வர்ற கண்ணம்மா, உன்றன் எண்ணத்தை எடுத்து சொல்லு கண்ணம்மா. ஆங்கிலம் போல் பல மொழிதான் தெரிந்தாலும் நம்ம அன்னை மொழி போலத்தான் ஆகிடுமா. உள்ளபடி சொல்லிப்புட்ட கண்ணம்மா, இன்று உன் போல இருப்பவர்தான் இல்லையம்மா. ஆங்கிலத்தில் பேசினாத்தான் மதிப்பாக என்று ஆங்கிலத்தை கலந்துத்தான் பேசுறாங்க. அப்படித்தான் இருக்காக கண்ணம்மா. இல்லாததை இருப்பதாக சொன்னாலே என்றும் இருப்பதும் தான் இல்லாமல் போகும் ஐயா. பொருத்தமா புரிய வச்ச கண்ணம்மா, நம்ம பொருத்தத்தை புரிய சொல்லு கண்ணம்மா. உன் பேச்ச புரிஞ்சு கொண்டேன் கண்ணம்மா, உன் பேச்ச புரிந்து கொண்டேன் என் மாமா என்றும் தாய்மொழியை வாய்மொழியாய் இணைஞ்சிருப்போம். அப்படித்தான் சொல்ல வேணும் கண்ணம்மா என்றும் அதன்படியே இருந்திடுவோம் கண்ணம்மா. தானே தன்னானே தன்னானே தன தானே தன்னானே தன்னானே. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன் முத்திரைமேரு. இனி படைக்க வந்திருக்கும் பாவலர்களை அழைக்கின்றேன்.